தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமுமான நடிகர் விஜய் அரசியல் பயணத்திற்காக திரைப்படங்களிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்த நிலையில மீண்டும் அவர் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து இந்த காணொளியில முழுமையாக பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமுமான நடிகர் விஜய் தனது அரசியல் பயணத்திற்காக திரைப்படங்களிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். தற்போது அவர் மீண்டும் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி தகவல் ஒன்று பேசப்பட்டு கொண்டிருக்குது. இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஒரு எதிர்ப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நடிகர் விஜயின் கடைசி திரைப்படம் என கருதப்படும் ஜனநாயகன் சுமார் 500 கோடி ரூபாய் பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவாக்கப்பட்டது. கடந்த ஜனவரி மாதம் திரைக்கு வர வேண்டிய இந்த திரைப்படம் தணிக்கை வாரியத்தின் சிக்கல்களால தொடர்ச்சியாக தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. இந்த சூழல்ல படக்குழுவினருக்கு பேரிடியாக படம் வெளியாகுவதற்கு முன்பே அதன் முழு பதிப்பும் இணையத்தில் கசிந்திருந்தது. இந்த சம்பவம் திரையுலகினரை அதிர்ச்சியிலே ஆழ்த்தியிருந்தது. பல திரைப்பிரபலங்களும் இதற்கு தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தும் இருந்தார்கள். இந்த படம் இணையத்தில் கசிந்ததால அதன் தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷனுக்கு மிகப்பெரிய நிதி இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இப்போது இந்த நஷ்டத்தை சரி செய்யும் நோக்கில அதே தயாரிப்பு நிறுவனத்திற்காக நடிகர் விஜய் மற்றொரு படத்தில் நடிப்பதற்கு சம்மதித்திருக்கிறதாக தகவல்கள் கசிய ஆரம்பித்திருக்கிறது. இதன் காரணமாக ஜனநாயகன் திரைப்படம் விஜயனுடைய கடைசி படமாக இருக்காது. அரசியல் பணிகளுக்கிடையே இந்த ஒரு படத்தில் மட்டும் அவர் நடித்து கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் அரசியலுக்கு வரும்போது சொல்லியிருந்தார், தான் முழுநேர அரசியலில் ஈடுபட போவதாகவும் அதற்காக நடிப்பை கைவிடுவதாகவும் அறிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டதற்கு பிற்பாடு எதிர்க்கட்சியினர் சொல்லியிருந்தார்கள், அவர் மீண்டும் படத்தில் நடிப்பார் அப்படி என்று சொல்லி விமர்சனம் செய்திருந்தாங்க. தற்போது விஜய் மீண்டும் ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறதாக தகவல்கள் கசிய ஆரம்பித்துள்ள நிலையில அந்த விமர்சனங்கள் மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறது. இருப்பினும் பார்த்தீங்கன்னு சொன்னா இது தொடர்பான அதிகாரபூர்வமான அறிவிப்பு தயாரிப்பு தரப்பிலிருந்தோ அல்லது தமிழக வெற்றி கழக தரப்பிலிருந்தோ இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளியாகவில்லை என்பது முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இருப்பினும் இது குறித்த அதிகாரபூர்வ அறிவிப்பு தயாரிப்பு தரப்பிலிருந்தோ அல்லது தமிழக வெற்றி கழக தரப்பிலிருந்தோ இன்னும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எந்த விடயமும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டால் மட்டுமே அதனுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ள முடியும். இன்னமும் இது தொடர்பான அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை. அண்மையில தங்களுடைய திருமணத்தை முடித்து திருமண கொண்டாட்டங்களையும் முடித்துக் கொண்டு நடிகர் விஜய் தேவரகொண்டா மற்றும் நடிகை ராஷ்மிகா மந்தானா ஆகிய இருவரும் தங்களது வரலாற்று திரைப்படமான ரணபாலி படப்பிடிப்பில மீண்டும் இணைந்திருக்கிறாங்க. தென்னிந்திய திரையுலகத்தில மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திருமணம் நடிகர் விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகா திருமணம். இவர்களுடைய திருமணம் கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஹைதராபாத்தில் வரவேற்பு நிகழ்ச்சியும் நடந்து கொண்டது. அதில் இந்திய திரையுலகை சேர்ந்த பல முன்னணி நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி இருந்தாங்க. திருமணம், அதையடுத்து ராஷ்மிகாவின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் என்று சொல்லி 1 மாத கால ஓய்விற்கு பிறகு இருவரும் மீண்டும் தங்களுடைய பணியில கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறாங்க. அவர்கள் இருவரும் இணைந்து நடித்து வரும் ரணபாலி படப்பிடிப்பு தளத்திற்கு புதுமண தம்பதிகள் வந்திருக்கிறாங்க. படக்குழுவினர் அவர்களுக்கு மாலை அணிவித்து உற்சாகமாக வரவேற்பளித்திருக்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டின் உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை மையமாக கொண்டு இந்த படம் உருவாகி வருகிறதாம். விஜய் தேவரகொண்டா ரணபாலி என்ற முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கிறாராம். அதே போல ராஷ்மிகா மந்தனா ஜெயம்மா என்ற ஒரு வலிமையான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாராம். ஏற்கனவே இந்த படத்தில் இடம்பெற்ற எந்தையா சாமி பாடல் வெளியாகி சமூக வலைத்தளங்களில் பெரும் ஒரு வரவேற்பை பெற்ற நிலையில தற்போது மீண்டும் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக தொடங்கி இருக்கிறது. இது ரசிகர்களிடையே பெரும் ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்.